நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கோம் அடுத்து என்ன பேச போறாருன்னு. அவர் அரசியலுக்கு ஒன்றும் தெரியாது, மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போனா ஒவ்வொரு பத்தி பேசுறாரு. திருச்சியில மணல் கொள்ளையை பத்தி யாருக்குமே தெரியாது, மணல் கொள்ளையை பத்தி பேசுறாரு. நாகையில அப்படிதான், ஒரு தொழிற்சாலை தொடங்க மாட்டேங்கிறாங்க, ரயில்வேக்கான முடக்கிருக்காங்க, அதை பத்தி பேசியிருக்காரு. இத்தனை வரைக்கும் விவசாயிகள் ஏமாத்திக்கிட்டு இருந்ததே நாகையில போய் தான் எங்களுக்கே தெரியும். ஒரு டன்னுக்கு 40 ரூபா கொள்ளை அடிக்கிறாங்கன்னு அதை மக்களுக்கு வெளிப்படவே சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அரசியல் எதிர்கட்சியில இருந்து எதிர்கட்சி என்ன சொல்றாங்க, இவங்க கொள்ளை அடிக்கிறான் அதை அடிக்கிறான். மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு டன்னுக்கு 40 ரூபாங்கிறான், எத்தனாயிரம் டன்னு ஒரு விவசாயிகள் இருந்து மக்கள் இருந்து பெறாங்க. அதை பத்தி சொல்லி அமைச்சர்களே ஒத்துக்கிறாங்க, ஆமா டன்னுக்கு 40 ரூபாங்கண்ணா. ஒரு ஆஸ்பத்திரி ஒரு ஒழுங்கான ஆஸ்பத்திரியில பிரசவம் பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரி இல்லைன்னு அங்க ஊர மக்கள் சொல்லி யாருமே கேட்கல. எங்க தளபதி பத்தி அது பேசணும்னு, ஆமாங்க மா சுப்பிரமணியம் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, ஆமாங்க இந்த இதுல ஆஸ்பத்திரி இருந்துச்சு, 6 கிலோமீட்டர் தண்ணி அந்த ஆஸ்பத்திரியில இருக்கு.